நமஸ்தே. ஆரம்பிக்கா ஃபஸ்ட் லெவல் ஸ்போக்கன். இது கொஷின் 43வது கொஷின்லேருந்து பார்க்க போகிறோம். ரோகி கோ கியா சாயே. ரோகினா உடம்புக்கு முடியாமல் இருக்கவங்க, இல்னஸாக இருக்கிறவங்க, அவருக்கு என்ன வேணும்? ரோகி கோ தவா சாயே. உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு மருந்து வேண்டும், தவா சாயே. சர்க்கார் கோ கியா சாயே. அரசாங்கத்துக்கு என்ன வேணும்? சர்க்கார் கோ ருப்பியே சாயே. அரசாங்கத்துக்கு ரூபாய் வேண்டும். ரூபாய் இருந்தால் தான் கவர்மெண்ட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தருவாங்க மக்களுக்கு. ரோடு போடுறது, தண்ணி டேங்க் கட்டுறது, அதுக்கப்புறம் பஸ்ஸு விடுறது, நிறைய வசதிகள் செஞ்சு கொடுப்பாங்க. துமாரே தோஸ்துக்கோ கியா சாயே. உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு என்ன வேணும்? மேரா தோஸ்துக்கோ மிட்டாயி சாயே. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஸ்வீட்ஸ் வேணும். இல்லை வேறு எதாவது வேணுனாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம். பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் மேரி சகேலிக்கோ பிரியாணி சாயே. பிரியாணி சாப்பிட்ணுன்னு இருக்குது, அதனால் பிரியாணி வேணும்னு போட்டிருக்காங்க. இப்போ என்ன வேணும்னு கேட்குறீங்களோ கேளுனா. என் ஃப்ரெண்டு விளையாடணுன்றாங்க, என் ஃப்ரெண்டு டிவி பார்க்கணுன்றாங்க, என் ஃப்ரெண்டு சினிமாவுக்கு போகணுன்றாங்க, தேட்டருக்கு போகணுன்றாங்க. இப்படி என்ன வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். கியா தும்கோ ஹிந்தி மே கின்னா ஆத்தாக. என்ன உனக்கு ஹிந்தியில் என்ன தெரியுமா, கவுண்ட் பண்ண தெரியுமா அப்படின்னா 1 2 3 4 5. இது இந்த மாதிரி ஹிந்தியில் உங்களுக்கு சொல்ல தெரியுமான்னு கேட்குறாங்க. முஜுக்கோ ஹிந்தி மே கின்னா ஆத்தாக. ஆமாம், எனக்கு ஹிந்தியில் என்ன தெரியும், கவுண்ட் பண்ண தெரியும். கியா தும்கோ அங்கிரேஜி மே போல்னா ஆத்தாக. என்ன உனக்கு ஆங்கிலத்தில் பேச தெரியுமா? முஜுக்கோ ஹிந்தி மே முஜுக்கோ அங்கிரேஜி மே போல்னா ஆத்தாக. ஆமாம், எனக்கு ஆங்கிலத்தில் பேச வரும். கியா தும்கோ கவிதா லிக்னா ஆத்தாக. என்ன உனக்கு கவிதை எழுத தெரியுமா? கவிதா லிக்னா ஆத்தாக. கவிதை எழுத தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. முஜுக்கோ கவிதா லிக்னா ஆத்தாக. எனக்கு கவிதை எழுத வருன்றோம். இல்லை ஒரு சிலர் வராதுன்னு சொன்னீங்க அப்படின்னா நகி முஜுக்கோ கவிதா லிக்னா நகி ஆத்தாக. இல்லை எனக்கு கவிதை எழுத வராது அப்படி கூட சொல்லலாம். கியா தும்கோ கிரிக்கெட் கேள்னா ஆத்தாக. என்ன உனக்கு கிரிக்கெட் விளையாட வருமா? முஜுக்கோ கிரிக்கெட் கேள்னா ஆத்தாக. ஆமாம், எனக்கு கிரிக்கெட் விளையாட வரும். கியா தும் மலையாளம் லிக்னா ஜான்தே ஹோ. என்ன உனக்கு மலையாளம் எழுத தெரியுமா? நகி மே மலையாளம் லிக்னா நகி ஜான்தி ஹூம். பயனாக இருந்தால் நகி ஜான்தா ஹூம். எனக்கு மலையாளம் எழுத தெரியாது. அடுத்து சிக்ஷக் குச் வாக்கிய கஹேங்கே. ஆசிரியர் கொஞ்சம் வார்த்தையை சொல்லுவார். சாத்திர மத்து மிலாக்கர் உன் வாக்கியம் கோ தொஹராயியே. நீங்கள் அந்த வேர்டை திருப்பி சொல்கிறாங்க மத்து போட்டு. ராஜு தும் ஆவோ. ராஜு நீ வா. ராஜு தும் மத்து ஆவோ. ராஜு நீ வராதே. இப்போ இது பார்ட் பியில் கேட்குறாங்க. ஏ பிரஷன் பரீட்சக் அப்பனி இச்சா சே பூச்சிங்க. அதாவது சார் அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. வே பிரசன்னு குச் இஸ் பிரகார் ஹோங்கே. அது இந்த மாதிரி இருக்கும். ஆப் அப்னே பாரேமே போலியே. நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்க. எஹு அனிவாரிய பிரஷன் ஹை. அவங்க கேட்குற மாதிரி இருந்தால் கேட்பாங்க. கேட்டால் நீங்கள் உங்களை பற்றி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணணும். மே ஜெயதுர்கா தேவியும் மே கியா கர்த்தியும், என்னென்ன பண்ணுறேன், நான் என்ன செய்கிறேன், என்ன படிக்கிறேன், அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், இதெல்லாம் நீங்கள் ஹிந்தியில் சொல்லணும். परीक्षक और परीक्षार्थी जहाँ बैठेंगे वहाँ रखी चीज़ों के बारे में प्रश्न पूछ जाएंगे. அதாவது பரீட்சக்கு தேர்வு எழுதுகிறவங்களும் மற்றும் ஆசிரியரும் தேர்வு எடுக்கிறவரும் எங்கே உக்காந்துருக்காங்களோ அங்கே இருக்கிற பொருட்களை பற்றி சில கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே டேபிள், சேரு, பேனா, கபோர்டு, ஏதாவது ஃப்ளவர் வாஷு இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அதை பற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் அதை பற்றி ஹிந்திலேயே சொல்லணும். ஓகே, இது ஃபஸ்ட் லெவல் கம்ப்ளீட்டட். ஓகே, தன்யவாத்.